மின்ஸ்டு சிக்கன் அதாவது கொத்துக்கறி 200 கிராம், வெங்காயம் நறுக்கியது சிறிதளவு, இஞ்சி நறுக்கியது சிறிதளவு, பூண்டு நறுக்கியது சிறிதளவு, பச்சை மிளகாய், பட் இதை வந்து ஒரு பச்சை மிளகாய் நல்லா சிறுசாக வந்து நறுக்கிக்கணும், கொத்தமல்லி நறுக்கியது சிறிதளவு, முட்டை 1, எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, சோயா சாஸ் 10 சொட்டு, அஜினோமோட்டோ 1 சிட்டிகை, சர்க்கரை 1 சிட்டிகை, ரெட் சில்லி பேஸ்ட் அரைத்த வரமிளகாய் 1 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, டூத் பிக் 10. ஒரு சுத்தமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நன்றாக நறுக்கிய வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி மற்றும் நறுக்கிய பூண்டு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை, சிறிது கொத்தமல்லி, நன்றாக நறுக்கிய பச்சை மிளகாய், இதோட ருசிக்கேற்ப 1 சிட்டிகை சர்க்கரை, 1 சிட்டிகை அஜினோமோட்டோ, 1 சிட்டிகை வெள்ளை மிளகுத்தூள் மற்றும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட் மற்றும் ருசிக்கேற்ப உப்பு. இத்துடன் மின்ஸ் செய்யப்பட்ட சிக்கன் இவற்றையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு முட்டையும் சோயா சாஸும் ஆட் பண்ணணும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் போட்டு கலந்துங்க. அதே மாதிரி இதில் நல்லா உடச்சி அடித்த முட்டையில் பாதி ஆட் பண்ணுங்கள். எதுக்காக முட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா அதாங்க பைண்டிங். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. காரம் இருக்கா? நேர்களே, இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பால்ஸ் மாதிரி பண்ணோன்னே சைட் பை சைடு எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கிக்குங்க ஒரு பாத்திரத்தில். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு பால் எடுத்து அதில் ஒரு சிக்கன் ஸ்டிக்கை நல்லா குத்திக்கிங்க. குத்தினதுக்கப்புறம் இதை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணுங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி இதில் உள்ளே குத்திடுங்க. இது மாதிரி போட்டு இது நல்லா பொன்முருளாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதில் இதான் கூட போடணுன்னு இல்லைங்க, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சைஸை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து கறியை வந்து நல்லா பெரிய துண்டாக போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி தாங்க.
அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நேர்களே, ஒரு மிதமான தீயில் போட்டுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன், அதே சமயம் உள்ளே இருக்க மீட்டெல்லாம் நல்லா 100% குக் ஆகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நேர்களே, இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன், அதே சமயம் நல்லா வந்து சிக்கன் முழுமையாக குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில், சில நாப்கின் பேப்பரில் போட்டுடுங்க. ஸோ போட்டிங்கன்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து அது உறிஞ்சிடும். உறிஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இந்த சிக்கன் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக ஒரு ஆனியன்ஸோ இல்லை கேரட் ஃப்ளவர்ஸோ வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ணலாங்க. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி வினிகரை கூட வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது இது ரொம்ப ருசியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு அவங்க வந்து சாப்பிட்றலாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கூட சாப்பிட்லான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மீட்டை பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் மீட் மாதிரியே இருக்குங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். நேர்களே, இந்த சிக்கன் ஸ்டிக் எப்படி செய்யணும்னு பார்த்தோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சைனீஸ் ஸ்டைலில் இந்த ஷெஃபுங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உணவு வகைன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இதை சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் தான் சாப்பிடணும் இல்லைங்க. நீங்கள் வந்து இந்தியன் ரைஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் கீமா சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.